இந்த ஆல்கோரிதம் பார்க்கலாம். இந்த ஆல்கோரிதம் வந்துட்டு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லெட்ன்றது நம்மளோட கீவேர்ட், ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீவேர்டு, ஃபேக்ட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். இது ஒரு ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், கரெக்டா? இப்போ ஃபேக்டோரியல்னா என்ன மேத்தமேட்டிக்கலி? ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1, கரெக்டா? அதே மாதிரி இங்க நான் 3 எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 அப்படின்னா எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்கங்கெல்லாம் 3 நீங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? if n is equal to 0 அப்படின்னு கொடுப்பாங்க. if n is equal to 0வா, yes or no? false, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பிளாக்குக்கு போயிடும். else பிளாக்குல என்ன கொடுத்துருக்காங்க, n into factorial of n minus 1. n into factorial of n minus 1 அப்படின்னா என்ன? இப்போ n is equal to 3 கொடுத்துட்டேன். அப்போ factorial of 3 என்னது? 3 into factorial of 2, கரெக்டா? 3 into fact of 2, அதுதான் இந்த லைன் மீன் பண்ணுது, கரெக்டா? இந்த லைன் என்ன மீன் பண்ணுது? 3 into factorial of 2ன்றது தான் மீன் பண்ணுது. அப்ப 3 into factorial of 2னும் போது அகைன் எனக்கு factorial of 2 நான் ஃபைண்ட் பண்ணணும் இங்க, கரெக்டா? இங்க factorial of 2 நான் அகைன் ஃபைண்ட் பண்ணணும். அப்ப factorial of 2 இங்க என்ன சொல்றாங்க? factorial of 2 is equal to இங்க அகைன் n is equal to 2 நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. 2 into factorial of n minus 1. அப்போ 2 minus 1 1 factorial of 1. இப்போ அகைன் factorial of 1க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். factorial of 1க்கு என்ன மீனிங்? 1 into factorial of 0. அப்ப factorial of 0 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். factorial of 0 n is equal to 0. இப்போ value of n is equal to 0. value of n is equal to 0 னா என்ன ஆன்சர்? 1. so factorial of 0 is equal to 1. அப்ப இந்த factorial of 0 is equal to 1ங்கிறது இங்க ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப 1 into 1 1 into 1 is equal to 1. next step வாங்க. 1 into 1 is equal to 1. so factorial of 1 is equal to 1. factorial of 1 is equal to 1 ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த factorial of 1ன்றது இங்க வருது. factorial of 1ங்கிறது 1 நம்மளுக்கு இப்ப ஆன்சர் கிடைச்சிருச்சு. இங்க என்ன போடுறோம்? 2 into factorial of 1. அப்போ factorial of 1 ஓட வேல்யூ 1, இங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற 2 into 1 is equal to 2. இப்போ factorial of 2 is equal to 2 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. factorial of 2ன்ற ஆன்சர் இங்க ரீப்ளேஸ் பண்றோம். இங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது 3 into 2 is equal to 6. புரிஞ்சிருச்சா? புரியலைன்னா அகைன் ரீவைண்ட் பண்ணி பாருங்க வீடியோவை, உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இதை நீங்க பொறுமையா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கனாலே இது உங்களுக்கு புரியும். இதை ப்ராப்பரா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். All functions are syntactic definition and there is no dynamic function definition. function definition டைனமிக்காவே இருக்காது. எல்லா function definitionமே வந்து static definition. ஓகேவா? next, interface versus implementation. an interface is a set of actions that an object can do. interface அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயம் எப்படி பண்ணணும்ன்றத டிஃபைன் பண்றது இன்டர்ஃபேஸ். அதை செய்யறது, அதை ப்ராசஸ் பண்றது இம்ப்ளிமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கூகுள்ல எதுக்காச்சும் ஒன்றுத்துக்கு ரெசிபி நீங்க சர்ச் பண்றீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு அதை டிஃபைன் பண்ணணும். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும், அதை வச்சு எவ்வளவு லிமிட்ஸ்ல எதை போடணும், அதெல்லாம் அது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணும். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க தான் பண்ணணும். ஸோ ஒரு செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை டிஃபைன் பண்றது இன்டர்ஃபேஸ். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றது இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வச்சு என்னால ஒரு கிரேவி பண்ண முடியும்னா அந்த டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து என்னோட ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நான் ஒரு இன்டர்ஃபேஸை டிஃபைன் பண்றேன். இன்டர்ஃபேஸ் வந்து என்னன்னா டிஃபைன் பண்றது. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நான் அந்த கிரேவி செய்யறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸ் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். தியரட்டிக்கலா பார்க்கலாமா? இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் an object can do but won't actually do it. Implementation carries out instructions defined in the interface. இது one of our 5 mark questions. இத நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிடிஎஃப்ல கொடுத்திருப்பேன், அதை படிங்க. ஏன்னா இங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா கொடுத்திருப்பாங்க. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 mark question.
ரெண்டு பாயிண்ட் தான், ஆனா படிங்க. Interface enables an object to create and operate an object properly. ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப நம்ம இங்க ஆப்ஜெக்ட் எடுத்தோம், டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ், கரெக்டா? அதை கிரியேட் பண்றது அண்ட் அதை ப்ராப்பரா யூஸ் பண்றது இன்டர்ஃபேஸ் வந்து எனேபிள் பண்ணுது, கரெக்டா? So a class template specifies the interface to enable an object to be created and operated properly. அதை ப்ராப்பரா கிரியேட் பண்றதோ அண்ட் யூஸ் பண்றதுக்கோ வந்துட்டு interface enable ஆகுது. An object's attribute and behavior is controlled by sending functions to the object. இப்போ முன்னாடி நம்ம பார்த்த ஒரு ஃபங்க்ஷன்ல a இன்டீஜர் b இன்டீஜர் அதோட டைப்பை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம், அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம், கரெக்டா? இது இன்டீஜரா தான் இருக்கணும், இது ஃப்ளோட்டா தான் இருக்கணும், இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸையோ அதோட பிஹேவியரையோ நம்ம டிஃபைன் பண்றோம். சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு தி ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷன்ல அதை டிஃபைன் பண்ணும்போது அதுக்கான ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம சேர்த்து டிக்ளேர் பண்றோம். So an object's attributes and behavior is controlled by sending functions to the object. இன்டர்ஃபேஸ் பத்தி இங்க பிரீஃபா கொடுத்திருப்பாங்க, அது ஒன்ஸ் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தா பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம் பார்த்துக்கலாம். லெட் மின் எக்ஸ் ஒய் ஜெட். இந்த எக்ஸ் ஒய் ஜெட் இப்போ என்னதுன்னு சொல்லுங்க. லெட்ன்றது கீவேர்ட், ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ற கீவேர்ட். ஓகே, இந்த எக்ஸ் ஒய் ஜெட் என்னது? பாராமீட்டர்ஸ், கரெக்டா? பாராமீட்டர். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் தென் கொடுத்து மறுபடியும் ஒரு இஃப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? நெஸ்டட் இஃப்னு அர்த்தம். ஒரு இஃப் பிளாக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள அகைன் ஒரு இஃப் கொடுக்குறாங்கன்னா நெஸ்டட் இஃப்னு அர்த்தம். ஓகே, டெஃபினிஷன்ல நெஸ்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும்னு சொன்னோம், அங்க பார்த்தோம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல அதை தான் இங்க பாக்குறோம். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒய் தென் ஆல்சோ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஜெட். எக்ஸ் ஒய்யை விடையும் எக்ஸ் வந்து ஒய்க்கும் லெஸரா இருக்கு, ஜெட்டுக்கும் லெஸரா இருக்கு அப்படின்னா எக்ஸ் தான் இருக்கிறதுல மினிமம், கரெக்டா? ஆனா இல்ல, அது ஜெட்டை விட லெஸரா இல்லைன்னா அப்ப ஜெட் தான் மினிமம். ஏன்னா ஆல்ரெடி ஒய் வந்து கிரேட்டரா இருக்கு, கரெக்டா? அப்ப அது மினிமமா இருக்காது. எல்ஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஜெட். இப்போ எக்ஸ் தான் கிரேட்டரா இருக்கு, ஒய் லெஸரா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒய்க்கு தான் நம்ம இப்போ செக்கிங் நடக்க போகுது. ஒய் இஸ் லெஸ் தேன் ஜெட் தென் ஒய். இல்ல, ஒய் வந்து ஜெட்டை விட கிரேட்டரா இருக்கு அப்போனா அது மினிமமா இருக்க முடியும், அப்போ ஜெட். இந்த ரெண்டுமே வந்துட்டு கிடையாது, எக்ஸோ கிடையாது ஒய்யோ கிடையாதுன்னா ஆப்வியஸ்லி ஜெட் தான். அப்போ ரெண்டுத்துலயுமே எல்ஸ் பார்ட்ல ஜெட் கொடுக்குறோம், ஓகேவா? பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். இப்போ இது பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர் ஃபங்க்ஷன்ல நீங்க எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். ஆனா இம்பியூர் ஃபங்க்ஷன்ல அது மாறலாம், இல்லைன்னா சேமா வரலாம். நம்மளுக்கு அது வந்துட்டு கன்ஃபார்மா தெரியாது, நம்ம ஃபார் ஷியரா சொல்ல முடியாது இதுக்கு இந்த ரிசல்ட் தான் வரும், சேம் ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பியூர் ஃபங்க்ஷன்ல நீங்க எத்தனை தடவை சேம் ஆர்கியூமெண்ட்ஸை கொடுத்து நீங்க அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும்.